பட்டாம்பூச்சி ஒன்று வச்சிருந்தாரு. இப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தட்ட கேட்டாராம், இந்த கையில் வச்சிருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்துருச்சா அப்படின்னு கேட்டாராம். இப்போ அந்த பெரியவர் உயிரோட இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணிடுவான்? நசுக்கிடுவான். நசுக்கி செத்துருச்சுன்னு காட்டுவான். இல்லை செத்துருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? உயிராக காட்டுவான். பெரியவர் சொன்னாரா, தம்பி அது சாகிறதும் சாகாததும் உங்க கையில் தான் இருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்தில் இருப்பதை காட்டிலும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆமென். நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன், எதன் ஊடாக நான் போகிறேன், என்னுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய பரலோகத்தினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வது, அதை நான் போறதற்கான வாய்ப்புகளை கொண்டு வர்றது எது என்னட்ட தான் இருக்குது. அதனால நாம தான் சுதாரிக்கிற ஒரு காரியமாக நாம் இருக்கணும். தேர்வு செய்கிற இடம் என்னகிட்ட இருக்குது. சரி, ரைட். இப்போ ஒரு வேத வசனம் ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். இது தியானிக்கிற வசனம் அல்ல, ஒரு அறிமுகத்துக்கான ஒரு வசனமா இருக்கிறது. நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனா பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை, ஆமா நான் குழந்தைய போல இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ நான் புருஷன் ஆயிட்டேன். இப்போ எதெல்லாம் விட்டுட்டேங்க? என்னுடைய பேச்சு, என்னுடைய யோசனை, என்னுடைய சிந்தனை எல்லாமே என்ன பண்ணிடுச்சு? எனக்கு மாறிடுச்சு இல்லைங்களா? ஒரு பிள்ளைங்களை இங்கேருந்து போச்சு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கும், கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுங்க, ஒரு குதிச்சுட்டு ஓடும் இல்லைங்களா? அப்படி ராஜா கூப்பிட்டு தம்பி இப்படி போப்பான்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க? ஏன் அவர் ஒரு குதிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? எல்லாருமே சந்தேகப்பட்டுருவாங்க. என்ன தம்பி? ஆமாம், சந்தேகப்பட்டுருவாங்க. ஏன் இப்படி குதிச்சு போறாரு, இவருக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் சொன்ன வருத்தப்படாதுப்பா, அது என்னவே வச்சுக்கிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி போறாரு அவரு? ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா இவர் முதிர்ந்தவராக இருக்கிறார், இவர் புருஷராக இருக்கிறார். இவர் ஏன் இந்த சின்ன பிள்ளைத்தனமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க? இயல்பான காரியம் தானேங்க. ஆமே ஆமே, நல்லா தலையாட்டுங்க. ஆமே, கரெக்ட். அப்போ என்ன பண்ணிட்டான், நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டப்ப ரொம்ப குழந்தையா இருந்தேன். என்னால் பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாது. ரொம்ப எளிமையான காரியத்தை சொன்னால் மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்? ஆமாம், என்னாலலாம் கேட்க முடியும். ரொம்பலாம் டைட்டாலாம் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று போயிடுவேன். புரியுதுங்களா? ஆமாம், அதனால என்னால் அந்த காரியங்கள்லாம் என்னால் செய்ய முடியாது. அதனால லகுவாக இருக்குங்கிற மாதிரி தான் வருவேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உங்களுக்கு கடினமான காரியத்துடன் இன்னும் பால் உண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய உபதேசங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆரம்ப நிலைக்கு நமக்கு எப்படி இருக்குங்க, ஒத்து போகும். ஆமே ஆமே. ஆனால் நான் இப்போ எப்படி இருக்கேங்க? ரொம்ப பிரில்லியன்ட்டு. நான் வளர்ந்துட்டேன், எனக்கு வசனம் எல்லாம் அத்துப்படி ஆயிடுச்சு. நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றேன், நிறைய ஜெபம் பண்ணுறேன், நிறையா வசனங்களை கேட்குறேன். இப்போ நான் யாருங்கன்னா, நான் அடல்ட் ஆகிட்டேன். நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், பரிசுத்தாவி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அடல்ட் ஆகிட்டேன். இப்போ நான் புருஷராகிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளு இன்னும் சில வேலைகள் எப்படியா இருக்கிறாங்க? குழந்தையை தாண்டி வரவில்லை. ஆமே. ஆனால் பேச்சில் நம்ம எப்படி இருக்காங்க? புருஷராக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய செயல்களில் எப்படி இருக்கிறான்னா இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறது. அப்படின்னா இது என்ன கொண்டு போய் சேர்க்கிறது? இப்போதான் அவங்க பார்க்குறாங்க, இவன் பெரியவனா சின்னவனா? பெரிய மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் சின்னத்தனமான நடக்கிறாங்களே. புரியுதுங்களா? எப்படி ஒரு புருஷனானவன் ஒரு குழந்தைய போல நடந்தா பைத்தியக்காரன் நினைக்கிறோமோ, அதே போல நாம் வளர்ந்திருக்கிற மாதிரி நம்மளை நினைக்கிற பகுதியில் நாம் இன்னும் ஆரம்ப நிலையிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்ம காட்டினா அப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? நான் சொல்றது புரிஞ்சிருச்சுங்களா? என்ன புரிஞ்சிச்சா? புரியும். அப்பா நீ சொல்லிட்டா போதும். அவ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் வளர்ந்தவனாக நான் இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியினுடைய தன்மை இருக்கணும், என்னுடைய பேச்சில் முதிர்ச்சி இருக்கணும், என்னுடைய செயலில் முதிர்ச்சி இருக்கணும், என்னுடைய நடக்கையில் முதிர்ச்சி இருக்கணும். அது இல்லாதபடிக்கு நான் இன்னும் குழந்தையை போல நான் இருப்பேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் வளரவில்லை. ஆமேன். அப்போ என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க?
அறகுறையா தான் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின எழுதின விசேஷம் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஐயா, நம்ம காது இருக்குதுங்களா? நமக்கு காது இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க? சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் 7 வகையான சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சபையை குறித்து அல்ல, இந்த 7 சபையினுடைய குணாதிசயங்கள் இன்றைய சபையில இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். 7 வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறாங்க. 7 குணாதிசயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வகையான குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வகையான நிறைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வகையான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமா, அப்படின்னு பைபிளை படிச்சாதான் தெரிஞ்சிருக்கும். ஆமென். அப்ப இதை தான் சொல்றாங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நான் சபைக்கு எதை சொல்றேனோ கேட்க கடவன். யாரு யாரு கேட்க கடவன்? காதுள்ளவன். யார் சொல்றத? ஆவியானவர் சொல்வதை கேட்க கடவன். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆவியானவர் யார்? இப்போ இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு காரியத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆவியானவர் யார்? இது கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாத கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான் இந்த ஆவியானவர், இல்லைங்களா? இல்லைங்க, ஆவியானவர்லாம் தெரியும், தெரியும். ரைட், பார்ப்போம். வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் போதனைகளை கொடுத்தார், நன்மையான காரியங்களை செய்தார். நான் இப்பொழுது பரலோகத்திற்கு போகிறேன், ஆனா உங்களை யாரையும் நான் என்னவா விடல? திக்கற்றவர்களாக நாங்க விடல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு யாரை அனுப்புறேங்க? ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அப்படின்னா யாருங்க? இல்ல, தேற்றரவாளன் அப்படின்னா தேற்றரவாளன் என்னன்னு புரியல. யாருக்கா புரியுதுங்க? சப்போர்ட்டர்ஸ் அப்படிதான். யார் அது? எப்படி இருக்கணும்? நீங்க சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டீங்க. புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். தேற்றரவாளன். எனக்கு கவலையா இருக்குதுங்க, எங்கேயாவது மார்பிள சாஞ்சிட்டு என் கவலையை சொன்னா தேவலை அப்படிங்க. பார்த்தீங்களா? கவலைப்படாதேன்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவர் தான் தேற்றரவாளன். அல்லேலூயா. அப்போ எல்லா நிலைகளிலும் நான் தலை சாய்க்கிற ஒரு இடம் ஒன்று வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ எங்கேயும் கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்ற பத்தியா, அதே மாதிரி உனக்கு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரை நான் அனுப்பித்து வைக்கிறேன். அவர் பெயர் யாருங்க? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சரி, ஒன்று. இரண்டாவது ஒரு காரியம், யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியானவர் நம்மளை தேற்றுவது மாத்திரமல்ல, நமக்கு என்ன சொல்றாருங்க? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் கண்டிக்கிறாரு. ஒரு ஸ்கூலுக்குள்ள அட்மிஷன் போட்ட பிற்பாடு தான் அந்த பிள்ளையை அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டிக்க முடியும். ரோட்ல போற வழியை போயிருக்கும், நான் டீச்சரு, நான் உன்னை கண்டிக்கிறேன்னு யாராவது கண்டிச்சேன்னா அவங்க கல்லெறிஞ்சிருவான். நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு. ஆனா ஸ்கூலுக்குள்ள கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இப்போ நம்ம உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய ஆண்டவரோடு ஒரு எக்ரிமெண்ட்டுக்குள்ள போயிட்டோம். அப்ப எக்ரிமெண்ட்டுக்குள்ள போன ஆளை கண்டிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க? ஆவியானவருக்கு உண்டு. அவர் எதை சொல்றாரா? நீதியை சொல்கிறார், நியாயத்தை சொல்கிறார், நியாய தீர்ப்பை பறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் கண்டிச்சு உணர்த்துகிறார்னா, நீ ஏன் ஆளுப்பா, உன்னை நான் மாற விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறார். இன்னைக்கு ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யறோங்க? ஆமா, எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் சத்தம் கம்மியா வருது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த அனனியா சப்பீரா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்போ அவங்க என்ன ஆமா, அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? நான் வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க இல்லைங்களா? ஒரு பகுதியை ஒளிச்சு வச்சுட்டாங்க. அப்ப 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. இப்போ இவர் பேதுரு யாருங்க? சபை தலைவர் இல்லைங்களா? இவர் சபை தலைவர். இப்போ இவர்கிட்ட கொண்டு வந்து பாதப்பள்ள வச்சு பொய்யா கொண்டு வந்து வச்சுட்டாரு. பொய்யா வச்சு கொண்டு வந்தோன்னே இப்போ என்ன சொல்றாரு அவர்? வசனம் என்ன சொல்லுங்க? ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொண்டு வர்றாரு? பரிசுத்த ஆவிக்கு ஏன் பொய் சொன்னேன்னு சொன்னாரு? சபையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, எப்படின்னு சொல்றேன். அது விற்ற பின்னும் அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே போய் சொன்ன. முதல்ல என்ன சொன்னாருங்க? ஆவி இடத்துல போய் சொன்ன. இங்க என்ன சொல்றாருங்க? அப்ப இது என்ன ரெண்டும் ஒன்னா வேறையா? ஒண்ணுதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர்ங்கிறவர் யாருங்க? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இதைதான் இந்த வேத வசனம் சரியாய் சொல்கிறத பார்க்கிறோம். சரி, நம்மள இந்த தேவன் அப்ப என்ன செய்யறாருங்க? இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? தேவன். இப்ப இவரு தான் தேற்றரவாளன் நமக்கு இல்லைங்களா? நம்ம அப்ப தலைவர்கிட்ட போக முடியாது. ஏன்? அவரை பார்த்து உயிரோட யாரும் இருக்க முடியாது. இயேசுநாதர்ட்டையும் போக முடியாது. ஏங்க? அவரும் பரலோகம் போயிட்டாரு. இப்ப நமக்காக ஒரு தேவனை கொடுத்திருக்கிறார். அவர் யாருங்க? ஆமா, இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். அவர் தான் எனக்கு தேற்றரவாளனா இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு தேவனா இருக்கிறார். அவர் தான் எனக்கு கண்டிச்சு உணர்த்துறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதில்லை என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இவர் என்ன செய்யறாங்க? என்னால ஜெபிக்க முடியலங்க, எனக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, இது எப்படி சால்வ் பண்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு அனுபவங்களை இந்த தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்பது அடையாளங்கள் வேறு. நான் சொல்றது அவருடைய செயல்பாடுகளை சொல்லிட்டு இருக்கிறேன். அடையாளங்களை வேணா அப்புறம் பார்க்கலாம். சரி, இன்னொன்னு வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. இப்ப பாருங்க, தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்ட பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை. அப்போ கடவுள்கிட்ட இருந்து வருகிற ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? யார் தேவையா இருக்கிறாருங்க? ஆவியானவர் தேவையா இருக்கிறார். அப்ப ஒரு காரியம் கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு என்ன செய்யறாருங்க? அதை புரிய வைக்கிறாரு. ஆமென். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மனுஷிகமா நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இயல்பா அதுதான் நான் சொல்றேன், குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கிறோம். நான் குழந்தைய போல இருந்தேன் எப்போ? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. இன்னும் அதே அனுபவத்திலே இருக்கிறோம். இல்லைங்க, ஆவிக்குரிய அனுபவம் சொல்லி வேறு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து தருகிறான், அவனை யாராலையும் அறிய முடியாது. ஆமென். பிலிப்பு இன்னைக்கு இருக்கிற டகால எழுந்திரிச்சு ஆவியானவர் கிளப்பி கொண்டு போயிடுறாரு எங்கேயாவது. எங்கடா இப்போதான் பிலிப்பை பார்த்தேன், எங்கே போனார் அவர்? கந்தையா மந்திரியோட பின்னாடி போயிட்டார். அவர் முழுகி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்கேயா போனார்னா அவரை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஆமென். இப்போ எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் மனிதனை ஒரு மாறும் புரிந்து கொள்ள முடியாது. என்ன செய்வான்னு தெரியும். ஏன்னா
ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்தப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க? எலியாவை பார்க்கும்போது என்ன செய்யறாரு? அவருங்க கேரி தாட்டங்கடல ஒளிஞ்சுக்காரு. போய் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் திடீர்னு எங்கே போகிறாங்க? சாரி பார்த்துக்கு விடுங்கிறாரு. அங்கே போனார். எதையாவது குறைச்சான கரெக்டாக அவர் பாட்டு போய் கேட்குறேன், அடவை சுட்டுட்டு வா, தண்ணியை கொண்டு வா, எல்லாத்தையும் ரொம்ப ஆர்டர் போடுறாரு. ஏங்க? எல்லாவற்றையும் என் தேவன் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அருளின காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எனக்கு ஆண்டவர் என்னென்ன தருகிறார்னா, இன்னைக்கு எலெக்ஷனில் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த உலக காரியத்தெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றியே பேசாதீங்க. நம்ம ஆவிக்குரிய காரணம் வேற. நமக்கு நிறையா கொடுக்குறார், வரங்களை கொடுக்குறார், கிருபைகளை கொடுக்குறார், சத்தியங்களை கொடுக்குறார். இதை நான் புரிஞ்சுக்கணும்னாலே எனக்கு யார் வேறு தேவையாக இருக்கிறாங்க? ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். இந்த வேத வசனத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஆவியானவர் தேவை. இல்லைன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியாது. படிச்சுட்டு போகலாம், யாரு வேணாலும் படிக்கலாம். ஆனால் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஆவியானவர் துணை தேவையாக இருக்குது. அதனால தான் இந்த வசனம் சொல்கிறது, எனக்கு அருளப்பட்ட காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அல்லேலூயா. அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்வதற்கு, வேதத்தை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களாலே அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இருக்கிற டயாபிட்டிஸை நான் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு இருக்கிற ப்ரெஷரை நான் கண்டுபிடிக்க முடியும், என் கால் வலிக்கிறதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறோமா? ஆமென். இப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியர்லாம் வந்துட்டீங்கல்ல, உடன்படிக்கை பண்ணியாச்சுல்ல, புருஷனா மாறியாச்சுல்ல, இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு. ஆமென். மற்றவங்களுக்கு தெரியாது. உலக பிரகாரமான சபையில் உள்ளவங்களுக்கு அவங்க யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் கொண்டு தலையில் கையை வச்சுட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் நான் அறிந்து கொள்ள முடியும். என்ன ஆவியானவர் நடத்தினார் இல்லைங்க, அந்த உணர்வு இல்லைங்க எனக்கு, அதை நான் செய்ய மாட்டேன். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணுவோம், அந்த காரியம் நம்மளை நிறையா தடை பண்ணிட்டு நான் செய்ய மாட்டோம், ஒதுங்கிடுவோம். ஏன்? எனக்கு ஆவியானவர் உணர்த்தினால் மட்டுமே நான் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அந்த உணர்வு எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் அதாங்க தேவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த உணர்வை நான் பெற்றிருக்கிறேனா? நாங்கள்லாம் 9 வருஷமாக வந்திருக்கோம் சபை. பரிசுத்த ஆவி வாங்கிட்டீங்களா? அந்த உணர்வு பெற்றிருக்கிறீங்களா? ரைட், ஓகே, நீங்கள் பூரண புருஷர். அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வாசிக்கலாம், யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 12லிருந்து 13 வசனங்கள் வரை. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே சொல்லிட்டாரு. எப்பா நிறைய சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன், இப்போ என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எப்பா இதெல்லாம் சொன்னா நீ பின்னாடியே நீ வரவே மாட்ட. அதனால இப்பெல்லாம் உனக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சொல்லக்கூடாது, எல்லாம் தாங்கவே மாட்டீங்கப்பா. அதனால இப்போ உன்னால் சொல்ல முடியல, நான் பின்னாடி ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பேன், அவருக்கு உனக்கு சொல்ல முடியும், என்ன பண்ணுவேன்? நீ ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவேன். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. சத்தியாவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியம். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ ஆவியானவர் வந்து என்ன செய்யறாருங்க? சகல சத்தியத்தில் நடத்துறார். ஆமென். அப்போ முதல்ல இயேசு சொன்ன காரியத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். அப்ப எனக்கு ஏதோ டீச் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு எந்த மனுஷன் தேறினனாகவும் செய்ய தகுதியுடைய இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும்
அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? அப்ப கண்டிக்கிறது எதை வச்சு கண்டிக்க முடியுங்க? இப்ப சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்லைங்களா? நீதிமான் குட்டுறானா அது என் தலைக்கு என்ன மாதிரி இருக்குது. ஆமென். இது யார் சொல்லுவானா? புருஷரா இருந்தா சொல்லுவோம். சும்மா ஒருத்தரை கண்டிச்சு என்ன பண்ணாங்க? எப்ப பார்த்தாலும் என்னையே கண்டிச்சு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? நான் வசனத்தை தாங்கணும்னாலே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. வேத வசனத்துல நம்ம ஒரு சபையில பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பா இந்த சபை சரியா வராதுப்பா, நமக்கு இவங்க ரொம்ப கெடுபுடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, வேற எதுலையும் கெடுபுடி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில தான் கெடுபுடி. அந்த வாழ்க்கையில என்னால நடக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை. என்னங்க ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சவுண்டு கம்மி ஆயிருச்சு. ஆமே, நம்ம தெரியாத வரல உங்க பிரச்சனை இல்லைங்க, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டோம், இனி வாழ்க்கையில் என்ன பண்ணிக்குவாங்க? ஆமா, ஆவியா என்னங்கய்யா ஒரே பொசிஷன்ல உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப சிந்திக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது வரலாம் தெரியாத பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம எப்பப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அப்பயே அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா நம்ம ஒரே பட்டன் ஃபோனை வச்சிருக்கிறது இல்லை. அப்படித்தானேயா? ரொம்ப நாள் அவர் வச்சிருந்தாரு. இப்போ அவர் நெட்டெல்லாம் பார்க்கணும், எல்லாருக்கும் மெசேஜ் எல்லாம் வருதுன்னா அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஆமா, எப்படியாவது பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு வாங்கி அப்டேட் ஆகிட்டாரு. அதுதான் மாற்றங்கள். அப்போ நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்னுடைய வசனங்கள் மூலமாக நான் அப்டேட் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ தாங்க கூடாம இருந்துச்சு, ஆவியானவர் வந்தோடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாரு. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இயேசுநாதரோட அன்பா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருங்க? பயங்கரமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. முடியலப்பா அப்படின்னாரு. உனக்கு முடியலன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு ஸ்பிரிட் சார்ந்து அல்லது மூன்றாவது ஒரு நபராய் வந்திருக்கிறார் இப்படி பேசிட்டு போறதுக்காக அல்ல. இன்றைய சபையினுடைய ஆளுகையே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் தான் நம்மளை பூரணப்படுத்துகிறார். அவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அவர் தான் தேற்றரவாளனாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். அப்போ உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆலயமாய் இருக்க மாட்டீர்கள், கல்லர் குகையாக மாறி இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், எங்க ஆலயத்தை நீ என்ன செய்யாத, கல்லர் குகையா மாற்றாத. அப்போ நான் ஆலயம் என்று தெரிந்தால் எனக்குள்ள என்ன வராதுங்க? சாராயம் அடிக்கிறது எனக்கு தோணாது, தம் அடிக்கிறது தோணாது, உபச்சாரம் பண்ணுகிறது தோணாது, கோபப்படுறது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தோணாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பலவீனமா இருக்குல்ல. அப்ப அதை தான் சொல்லுதுங்க. நீங்கள் ஆலயம்னா அதுக்குள்ள வந்துடணும். இந்த பலவீனம் தான் எதை சொல்லுதுன்னு சொன்னா தாங்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஆவியான வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமே, பேதுருவை பார்த்து சொல்றாரு, சத்தியமா தெரியாதுங்க எனக்கு இயேசுநாதர்னு சொன்னவர் தான், மறுதளிச்சு ஓடுனவர் தான், வேலைக்காரிகிட்ட போய் இல்லவே இல்லைன்னு சொன்னவர் தான். ஆனா பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, நான் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கலாமா? போய் அவர்கிட்ட போய் பெரிய ஆள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. வேலைக்காரிக்கு பயந்தாலும் பெரிய ஆள்கிட்ட போய் பேசிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த ஆளுகமை எங்க இருந்து வந்தது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளாக வந்த ஒரு வல்லமை அவர்களை எல்லாவற்றிலும் நடக்க செய்தது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்காதுங்க? ஆலயம் என்று சொன்னால் நமக்குள்ளே கல்லர் குகைக்கான மாமிசத்தினுடைய கிரியைகள் இருக்காது. ஏன்னா ஆலயம் மறந்து அதெல்லாம் என்ன செய்யாதுங்க? உள்ள இருக்கக்கூடாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம், விசுவாசம், இதுதான் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ளார இதை விட்டுட்டு என்ன இருக்கணுங்க? கலாத்தியர் 5
19 மாமிசத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கிறது. அவியாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். ஆமாம், பகைகள். எப்பா அவங்களெல்லாம் நான் பேச மாட்டேன், அவங்களோடலாம் நான் பண்ண மாட்டேன், அவங்கள மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். பகைகள், விரோதங்கள், செத்தாலும் சாவனை தவிர அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஆமா, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். களியாட்டுகள் என்னங்க? என்டர்டைன்மெண்ட், சினிமா, நாடகம், இந்த ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போகிறது, இதெல்லாம் என்ன பேருங்க? களியாட்டுகள். இதெல்லாம் எதில் இருக்காதுங்க? ஆலயத்தில் இருக்காது. ஏன்னா நம்ம ஆலயமாச்ச. இதில் இந்த கல்லர் குகையாக நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க, முடிஞ்சு போச்சுக்காத. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா அது இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கல்லர் குகை, இல்லைன்னா ஆலயம். அப்ப நம்ம ஆலயமா இருந்துட்டோம்னு சொன்னா எல்லாராலும் புகழப்படுவீர்கள். ஆமென், ஆமென். தேவனுடைய ஆலயம் அது மகிமையான ஒரு இடங்க. அது தேவ பிரசன்னமாகிற இடம். அந்த இடத்துல மோசே போனானே வெளிச்சம் ஆயிட்டாயே. இப்போ நம்ம ஆலயமா இருந்தா நம்ம எப்படி பிரைட்டா இருப்போம்? ஆமே, நம்ம பிரகாசமா இருந்தா அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள். இப்ப பாருங்க, அந்த யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நான் கடைசி நாளில மாமிசமான யாவர் மேலும். அப்ப 2000 ஆவியானவர் ஊற்றும் பொழுது கடைசி காலம் வந்துருச்சு. ஆமே, அப்ப ஆவியை ஊத்திட்டார் அப்பவே. அப்ப என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனங்கள் சொல்லணும், தரிசனங்களை பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்கிறோமா? பார்க்கல என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? இப்ப அதில் சொல்லியிருக்கு, கடைசி நாட்கள் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி என் குமாரன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள். ஆமா, வாலிபர்கள்லாம் தரிசனங்கள்லாம் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு. இப்ப நமக்கு வரலன்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யலாம்? ஆவியானுட்டு கேட்கலாமா? ஆமே, ஆமே, அதான் உண்மை. எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டேன்னு கேட்கணும். ஆமே, கேட்க முடியுமா? ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் தீர்க்க தரிசனம் கொடுக்கலன்னு கேட்டா என்ன அர்த்தங்க? என்ன கேட்டா குறை இருக்குதா? ஆமே, குறை இருந்தா எனக்கு மாத்திட்டு அதை கொடுங்கய்யா. ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் ஒரு ஒரு தெய்வமாக நமக்கு இருந்து நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் அவருடைய ஆளுமைக்குள்ளாக நம்மளை நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்த விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் போதிக்க விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் செயல்படுத்த விரும்புகிறாரோ, அதுதான் ஆவியானவருடைய காரியம். இயேசு கிறிஸ்து வந்து போதித்து எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னது போல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதித்து நம்மளை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கான அடையாளங்கள் தான் இன்றைக்கு அந்நிய பாஷைகள். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷைகள் நமக்கு அப்படி இருக்கிறது, வரங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்முடைய ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு இது என்ன செய்யுங்க, நமக்கு உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அந்நிய பாஷை குறித்து சில வேளை பார்க்குறோம். சில இடங்கள்ல அவங்க சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசும் பொழுது விளக்கம் கொடுக்கலன்னா என்ன செய்யாதீங்க, ஆமா பேசாதீங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம அந்நிய பாஷை சபையில பேசலாமா வேணாமா? அப்ப விளக்கம் கொடுக்கலன்னா இல்ல, விளக்கம் கொடுக்கலன்னா பேசாதன்னு சொல்லி இருக்கிறாருங்க. அதனால பேசக்கூடாது. லூஸ் மாதிரி கத்திடுவான்னு சொன்னாங்க. இல்லை, நான் கேட்கறது பேசலாமா பேசக்கூடாது?
நீங்கள் எங்கே தான் பேசுவீங்க? வீட்டில எல்லாம் பேச மாட்டீங்க. அப்போ எங்கே பேசணும்? இங்கே தான் உற்சாகப்படுத்த முடியும். இங்கே தான் பேச உற்சாகப்படுத்த முடியும். இங்கே நீங்கள் பேசினீங்கன்னா தான் அடுத்த ஒருத்தர் வியாக்கியானமே கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்நிய பாஷை பேசினா இன்னொருத்தர் வியாக்கியானம் கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை கொடுங்க, இல்லை இன்னொருத்தர் அந்நிய பாஷை ஆண்டவர் எனக்கு வியாக்கியான வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம். இதை தாங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க, அதை தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க, வியாக்கியான வரத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞான வரங்களை எனக்கு கொடுங்க. நம்ம இதை கேட்கலங்க. நம்ம கேட்கறது போல எதங்க கேட்கிறோம்? உலகத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த உலகம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஆவியானவர் கொடுக்கிறதுக்கான காரியம் அல்ல. ஆவியானவர் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டு உலக வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம போயிட்டு அது கொடுக்க மாட்டாரா, இது கொடுக்க மாட்டாரா, இதை செய்ய மாட்டாரா, அந்த கடவுள் அது கொடுத்தாரு, இந்த கடவுள் இது கொடுத்தாரு, ஆண்டவர்கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த காரியம் செஞ்சீங்கன்னா நான் வந்து சர்ச்சில் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரை. எக்ரிமெண்ட் பாருங்க. ஆமாம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் செஞ்சால் சர்ச்சுக்கு 500 ரூபா தரேன் ஆண்டவரை. வியாபாரம் பேசுகிற இடம் உலகம். ஆண்டவர்கிட்ட வியாபாரம் பேசாதீங்க. ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆமென் ஆமென். ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரை, இனி எனக்காக சுவிசேஷம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சுவிசேஷம் சொல்லு. கேட்டுருமா? அதுக்கு முந்திக்கிட்டு தான் நம்மளே சொல்லிடுறோம், ஆண்டவர் எனக்கு 500 ரூபா கொடுத்துட்றேன் என்ன அதுலேருந்து விட்டுருங்க ஆண்டவரை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படித்தான் நம்ம மாறிட்டு இருக்கிறோமே தவிர ஆண்டவருக்கு உண்மையாக நிற்கிற காரியத்தில் நம்மளால் நிற்க முடியாத காரணம் பரிசுத்த ஆவியை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரியம். அடையாளங்கள் வேறு, ஒரு நடத்துதல் வேறாக இருக்கிறது. இந்த இதுக்கு சரி பரிசுத்த ஆவின்னு சொல்லியாச்சு, இதை கொஞ்சம் அந்த திருத்துவத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. Word was God. அல்லேலூயா. வார்த்தை கடவுளாக இருந்தது. ஆமென். அவன் அதுதான் சொல்லிச்சுலே, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏதாவது உருவம் இருந்துச்சா? வார்த்தை தான் இருந்துச்சு. ஆமென். அப்போ இந்த வார்த்தை யாரா இருக்கிறாங்க? தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை யாரா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அப்போ Word was God. கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவருங்க? இவர் ரொம்ப பரிசுத்தமானவர். அப்போ மற்றவங்களாம் பரிசுத்தம் இல்லையா? இல்லை, பரிசுத்தமானவங்க தான். ஆனால் அவர் பரிசுத்தம், அவர் குளோரி, மகிமை. அவரை ஒருத்தரும் பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆமே. அடுத்த ஒரு இடத்தை பார்க்குறோம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, லார்ட் ஜீசஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். இவர் என்ன சொல்றாரு? நான் சாட்சியாகவே அறிவிக்கிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ யார் இந்த இடத்துல வந்தாரோ, அவர் நமக்கு என்ன செய்தாரோ, அவர் என்ன செய்துட்டு போனாரோ, அவர் சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. அவர் யார் என்று சொன்னால், அவர் யாருங்க? அவர் யார்? அவர் லார்ட் ஜீசஸ். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல பார்த்தோம் வார்த்தை கடவுளாக இருந்தது. இப்ப இயேசு யாரா இருக்கிறாருங்க? கடவுளாக இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். God is Spirit. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஏங்க இவர் ஆவியா இருக்கணும்? அப்பதான் நமக்குள்ள வர முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதலே நம்முடைய ஆத்மா மரணத்திலிருந்து விடுதலை. ஆக அவர் இருக்க முடியாது, அவர் முடிச்சுட்டு போயிடுவாரு. அப்போ போயிட்டாரு, பிதாவானவர் அங்கே இருக்காரு, அங்கேயும் நம்ம போய் பார்க்க முடியாது. அப்போ நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால், ஒரு ஆவியான நிலைப்பாடு இருக்குமானால் மட்டுமே எனக்குள்ளே அவர் பிரவேசிக்க முடியும்.
ஆமென். ஒரு ஆள் தத்துவமாய் இருந்தால் எனக்குள்ளே அவர் என்ன செய்ய முடியாதுங்க, வர முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆள் தத்துவம்னா என்னால வர முடியுமா? இப்போ ஒரு நபரை எனக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்ப எப்படிங்க உள்ள வர முடியும்னா, ஒரு ஆவி நிலையில இருந்தா எனக்குள்ள என்ன செய்யலாங்க? அப்போ கடவுள் இந்த பின்னாடி உள்ள காலங்களிலே, ஆண்டவர் இந்த கிருபையின் நாட்களிலே அவர் கடவுள் ஆவியாய் இருந்து எனக்குள்ளாக வந்து என்னை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அவருடைய வார்த்தை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அவர் நம்முடைய தேற்றரவாளன், அவர் நம்முடைய பரிசுத்தர். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? திருத்துவத்தினுடைய காரியங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இது அதிகமா தெரியணும்னா நம்ம கிளாஸ் வச்சு தான் சொல்லணும். ரைட். இப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டா, இவ்வளவு நேரம் பேசுனது ஆவியானவர் பத்தி பேசணும். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டா என்ன மாற்றங்கள்? அந்நிய பாஷை பேசிடுவாங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞான ஸ்நானம் பட்டு அந்நிய பாஷை பேசாம இருந்திருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசிட்டு ஞான ஸ்நானம் வாங்காம இருந்திருக்கிறாங்க. வேதத்துல கொர்நேலிய வீட்டுல அந்நிய பாஷை பேசுனாங்க, ஞான ஸ்நானம் வாங்கல. சொன்னாங்களே இல்லையா, என்ன நம்மளை போல இவங்களும் ஆவி ஆகிட்டாங்க, ஞான ஸ்நானம் வாங்க போய் தண்ணிக்குள்ள போய் முக்கிடான்ட்டாங்க. புரியுதுங்களா? அதே போல அங்க பிலிப்பு போய் சொல்லி கொடுக்கும்பொழுது அங்க பேதுரு வந்து பார்த்தாரு, எப்பா நீங்கெல்லாம் ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க, மனம் திரும்ப பரிசுத்தாவை பெற்றிருக்கலாப்பா? இல்லப்பா. சரி வா அப்படின்னு கையை வச்சு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பரிசுத்தாவை கொடுத்து அந்நிய பாஷை அடையாளங்களை உங்கள் பெற்றுக்கொண்டாங்க. இது முன்ன பின்ன வரலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு வைரஸ் ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு உடனே என்ன பண்ணுங்க, ஆமாம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். ஆன்டிபயோட்டிக் இல்லை, அது என்ன முதல்ல எனக்கு என்ன பண்ணுங்க, ஒன்று ஏதோ ஒரு சிம்டம்ஸை காட்டும். ஜுரம் வரும், சளி பிடிக்கும், இருமல் வரும், எதையாவது ஒன்று என்ன பண்ணுங்க, மாற்றம் வந்துடும். அப்படி தானுங்களையா? உண்மைதானா? அப்படி குறைஞ்சிருச்சா? ஆமாங்க. அப்ப எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா ஒரு மாற்றங்கள் உண்டாகணுங்க. அப்படி மாற்றங்கள் உண்டாகலைன்னா எனக்குள்ள ஆவியானவர் இல்லைங்க. எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா நான் ஆவிக்குரிய மனிதன் இல்லைங்க. ஆவிக்குரிய மனிதன் இல்லைன்னா நான் யாருங்க? நான் குழந்தைங்க. எண்ணிக்கையில கூட வரமாட்டோம். ஆமென். புருஷராகும் பொழுது எண்ணிக்கையிலே வர்றாங்க பைபிள்ல. ஆமென். ஆமா, புருஷரான தான் எண்ணிக்கை வராங்க. என்ன நான் என்னமோ வேற பைபிளில் சொல்ல, இந்த பைபிளில் தான் சொல்கிறேன். நீங்களும் நானும் படிக்கிற ஒரே பைபிளில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம். அப்போ நமக்குள்ளே வரும் பொழுது என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்னு கொஞ்சம் பார்ப்போமே. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி வந்தா எனக்கு என்ன உண்டாங்க? என்ன பலன்? இது பேலன்ஸ் ஸ்ட்ரெங்க். என்ன பேலன் வந்துருங்க? ஆமா. ஒரு இன்னைக்கு முதல்ல 1 கிலோ தூக்குறவனா இருந்தா இப்போ எத்தனை கிலோ தூங்குங்க? 10 கிலோ தூக்கிடுவேன். அப்படி தானுங்களே? ஆமா, 10 கிலோ தூக்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் ஆவியான கொடுத்தா 15 கிலோவும் நான் என்ன செஞ்சிருவேன்? அந்த பேலன் இல்லைங்க. படிப்போம் அது என்னன்னு சொல்லி. அடுத்து முதல்ல நம்மடக்கக்கூடிய பரிசுத்தம் வந்தேன்னா எனக்கு முதல்ல ஸ்ட்ரெங்க் வருதுங்கிறது, பலன் அடைகிறேன். அடுத்து என்ன வருதுங்க? சாட்சியா நிற்கிற 2 தான் வருது. பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தா என்ன உண்டாதுங்க? எனக்கு பலன் வருது, அடுத்து நான் சாட்சியா நிற்கிறேன். இதுதான் எனக்குள்ள ஆவியானவர் வந்தா நடக்க வேண்டிய நிகழ்வுகள். ஆமென். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். பலன் எது பாருங்க. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். எப்படி படுத்தினாருங்க? வைராக்கியமாக. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்விலே நான் கிறிஸ்தவத்திலே வைராக்கியமாக இருக்கிறேனா? ஆமே ஆமே. சத்தத்தை குறைஞ்சு போச்சு. அந்த வைராக்கியம் வேணுங்க. நான் எந்த இடத்துல போனாலும் இயேசு நல்லவர் நான் சொல்ல முடியும். ஆமே. அப்ப நீ சொல்றவங்களா இருந்தா உங்கள்கிட்ட வைராக்கியம் இருக்கு. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் குத்திட்டு போவாங்க.
ஆமே. ஆமாம், நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளை கழட்டி பேக்கில் வச்சுட்டு அல்லேலூயா. ஏங்க அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அங்கெல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்க. வைராக்கியம் போயிடுச்சு. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு டிரைவர் கண்டக்டரை பற்றி. 2 பேருமே 5 வருஷம் வேலை பார்த்தவங்க. சொல்லியிருக்கேனாங்க, ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் கண்டக்டர் டிரைவர் 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்தாங்க. கண்டக்டர் போய் என்ன பண்ணுவார், மல்லிகைப்பூ பூ வாங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு டிரைவர்கிட்ட. டிரைவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற அந்த பஸ்ஸில் இருக்கிற படத்துக்கு போட்டு விட்டுருவார். ஊதுபத்தி கொடுத்துவார். ஊதுபத்தி பூ இல்லை, ஊதுபத்தியை ஒன்று கொளுத்தி வச்சுருவார். 5 வருஷமாக இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க 2 பேரும். டிரைவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரி, நம்ம டிரைவர் ஆச்சும் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போயிருக்கிறாரு. அங்கே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கான்னு இவரும் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவர் கண்டக்டர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடித்தோடனே பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஆமேன் இருக்காரு. இவரும் ஆமேன் இருக்கிறாரு. டிரைவர் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு கண்டக்டர் கொடுங்கவா, நீ என்ன ஆமேன்னு சொல்கிறேன்னாரு. நான் சபைக்கு போகிறேன்னா சொன்னார். நானும் சபைக்கு போகிறேன் தான். 2 பைத்தியங்களுக்கு பேரில் அங்கே இருக்கிற ஃபோட்டோ வச்சுட்டு மாலை மாற்றிட்டு இருக்காங்க. இவனும் கிறிஸ்தவன் சொல்லலை. இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. வைராக்கியம் இல்லை. நான் எந்த நிலைமையிலும் என் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்த. அதுதான் அவங்க சொன்னாங்க, அகத்தோனியாவிலும் சீலாவும் தீமேத்தியும் வந்த பொழுது பவுல் ஆவில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். வைராக்கியமா பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கென்று வைராக்கியமா, இயேசுதான் தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி நான் வைராக்கியமாய் வாழ்வேனையானால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய குணம். நம்மளை வைராக்கியமா மாற்றதான் எனக்குள்ள பலன். ஆமென். அப்ப எனக்கு பலன் அதாங்க, வைராக்கியமா மாறிடுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த எனக்குள்ள வந்துச்சுன்னா என்ன இருக்கேன், என்னுடைய சேஞ்ச் என்னங்க, நான் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன சொன்னாங்க, இயேசுவே தெய்வம். அப்போ நான் அப்படி எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், நான் சொல்கிறது எனக்கு வைராக்கியத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். அல்லேலூயா. மாற்றங்கள் நடக்கணும். ஆவியானவர் வந்தால் உங்களுக்குள்ளே வைராக்கியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா மாற்றத்துக்கு வந்துருங்க. ரோம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில எப்படி இருக்கணுங்க, எங்க அடுப்படியில் போய் உட்காந்துக்கிறதா? அனல்னா என்னங்க, எப்பொழுதும் ஃபயரா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆமா, எப்பொழுதுமே என்ன பண்ணுங்க, ஆவியில அனலா இருக்குன்னா என்ன, எப்படி இருக்குங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிற அந்த இது அப்படியே ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கணும், அனலாவே இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா அந்த சத்தம் எப்போ கட்டாலும் டமார்னு என்ன பண்ணிடணும். எவரடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்ச் லைட். அது என்னது எவரடின்னு என்னங்க? அது எப்போ போட்டாலும் எரியுமா? 24 மணி நேரம் அது கெடு, அதுக்கப்புறம் எரியாது. ஆனால் அவன் போட்டிருக்கான் எவரடின்னு போட்டிருக்கிறான். நம்மளுக்கும் அப்படிதான், எவரடி அனலாக இருக்கணும். ஐயா பிரசங்கம் பண்ணுறியா, இன்னும் 2 நாள் ஆகட்டும். ஏன் நாங்கள் இந்த ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணணும். இதுவரையில் என்ன பண்ணீங்க, எந்த இடத்துக்கு நம்ம ஏன் ரெடியாக இல்லை? ஐயா அந்த உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி ஆடுதுங்க, என்ன பண்ணலாம், பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன் அவர் ஜெபம் பண்ணார், நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? பத்தலை, ஆவி பத்தலை, அனல் பத்தலை. ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு வியாதேச மேல் கை வைங்கன்னு சொல்லியிருக்கு, பிசாசுகளை துரத்துவீங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன் அந்த அனல் போயிருச்சு? ஆமே. அப்போ எப்பொழுதுமே நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை எப்பொழுதுமே நான் பவர்ஃபுல்லாக நான் வச்சுருந்தேன்னா, என்னங்க வியாதி அவங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வெல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் பொழுது சிறு பிள்ளைகள் கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு தள்ள கழிச்சுன்னா அங்கே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த அனல் இருக்கிறது, ஒரு எழுப்புதலுக்கான காரணமே அனல் தான். இன்னைக்கு இருங்களும் ரட்சிக்கப்படணும், இருங்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு எழுப்புதல் உண்டாகுன்னு சொன்னால் நமக்குள்ளே அந்த வைராக்கியங்கள் இருக்குதா, அந்த ஆவியினுடைய அனல் இருக்குதா? நம்ம போன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஏங்க வர முடியல? அனல் இல்லை, 1000 காரணங்கள் இருக்குது. வைராக்கியம் என் ஆண்டவருக்கு கொடுக்காத நேரம் சபிக்கப்பட்ட நேரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுக்கலனா அது சபிக்கப்பட்ட நேரம்.
ஒரு நாள் 24 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு நான் கொடுத்தாகணும். நீங்க பைபிள் படிப்பீங்களோ, ஜெபம் பண்ணுவீங்களோ, பிரேயருக்கு போவீங்களோ, எப்படியோ 2.25 மணி நேரம் உங்களால செலவு பண்ண முடியலன்னு சொன்னா உங்கள் நேரங்கள் அந்த 24 மணி நேரமும் சபிக்கப்பட்ட நேரமாய் மாறுகிறது. அப்படிதானே? ஆமே. தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அந்த கொடுக்கிற தசம பாகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, மிச்சம் உள்ளத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க கையில எது இருக்குதோ அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இது கர்த்தருடையது, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதான பொருள்கள் லாஸ் ஆகக்கூடாது. அதுல ஆண்டவர் கவனமா இருக்கிறார். அதுல தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு என்று 2 மணி நேரம் 40 நிமிஷம் செலவு பண்ணுவீர்களானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதல்ல பலன் அடைகிறோம், ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், வைராக்கியம் கொள்றோம், ரெண்டாவது ஆவியிலே அனலாயிருங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. போதுமானது. இங்க என்ன சொல்றாங்க? உறுதியாய் நிற்கிற அனுபவம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உறுதியா நான் நிக்கிறேனா? சாத்ராக் மேஷாக் உறுதியா நின்னா. நான் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உன்னை கைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை என்பது ராஜாவாக நீர் அறிந்திருக்க கடவுது. முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த உறுதி அதெல்லாம் பணியவே மாட்டாங்க. மோசமான ஆளுங்க. தானியேலை பற்றி சொன்னான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆமா, தப்புவிக்க வல்லதான். தானியேலோட தேவனை தவிர வேற யாரும் இல்லப்பான்ட்டாங்க. இப்ப நமக்கு அந்த ஆவியில அந்த உணர்தல் இருக்குதாங்க. அந்த என்ன சொல்றது, அதுல உறுதிப்பாடு இருக்குதா? நான் ஜபத்துல உறுதி இருக்குதா? வேத வாசிப்புல உறுதி இருக்குதா? ஆமே. நம்ம ஊர்ல ஆர்கெஸ்ட்ரா போறோம், சும்மா போய் பார்த்துட்டு வந்துருவோமே. முடிச்சு போச்சு கதை. ஊர்ல திருவிழாக்கு ஜாமான்லாம் போட்டுருக்கோம். ஏன் அங்க போறோம்? நம்ம சாக்கடைக்கு போகக்கூடாது. நம்ம எப்பவுமே சந்தானத்துலன்னா அங்கே நின்னணும். வாசனையான வாசனை, நற்கந்தங்களானா நற்கந்தங்களோட நிற்கணும். அங்கே போய் நம்மளை பார்க்கலாம் போகக்கூடாது. அவன் எங்கே போனான்னு நினைப்பாங்க. அதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ முதல்ல எனக்கு பலன் எது என்று சொன்னால், நான் ஆண்டவரிலே என்னுடைய பலன், ஆண்டவருடைய வைராக்கியம், ஆவிலே அனலாய் இருக்கிற காரியங்கள், ஆவிலே உறுதியாய் நிற்கிற காரியங்கள், இதுதான் எனக்கு ஆவிலே பலன். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா சாட்சியாக இருக்கிற காரியங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. ஐவிதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. இதான் விட்னஸ். என்னை பார்த்து எல்லாரும் என்ன செய்யணுங்க? அவன் கும்பிடுற சாமி நல்ல சாமி. ஆமென். நீங்க எங்கெங்க போறீங்க? நாங்க சபைக்கு போறோங்க. எந்த சபைக்கு போறீங்க? ஏதோ ஒரு XRY சபை. அங்க போனா என்னங்க நடக்கும்? அங்க ஆவிக்குரிய வார்த்தை கிடைக்கும். அங்க போனா என்னங்க கிடைக்கும்? நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். நானும் வரலாமா? வரலாங்க. நம்ம தான் கண்டுக்காம வந்துகிட்டு இருக்கிறோமே யாரையும். ஆமென். யாரை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம உண்டு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நான் யாரு வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். இப்படி வாழ்க்கையை வாழ சொல்லல ஆண்டவர். என்னுடைய வெளிச்சம் போகணுங்க. அங்க ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் சாகட்டு நான் போகக்கூடாதுங்க. நான் பிறனா இருக்க வேண்டும். அவன் ஒருத்தன் சட்டப்பிரகாரமா போனாலும் உண்டுதான். ஆனால் சமாரியன் என்ன செஞ்சாருங்க? நின்று அவனை பார்த்து காயங்கட்டி கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு காசு கொடுத்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனானா இல்லையாங்க? ஆமென், ஆமென். அப்போ சமாரியெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம நல்லவங்களாம் இருக்கக்கூடாதா? அப்போ எங்கேயும் நான் அடிபட்டு ரோட்டில் கிடந்து நான் பார்க்கலங்க. ரோட்டில் கிடக்கலாம் நீ தேட வேண்டாம். நமக்கு பக்கத்திலே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறாரு. பாவத்தில் அடிபட்டு கிடக்கிறாரு, சாபத்தில் அடிபட்டு கிடக்கிறாரு, நோயில் அடிபட்டு கிடக்கிறாரு. போய் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், போய் பேச மாட்டேங்கிறோம், சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். என்னுடைய வெளிச்சம் வரல, என்னுடைய நல்ல காரியம் வரல. அதான் சொல்ற, இவ்விதமாய் உங்களுடைய நற்கிரியை கண்டு. ஏன்டா ஏன் பின்னாடி வர?
இன்னைக்கு தென்கொரியா தேசத்திலே உலகத்தில் பிரபல்யமான, உலகத்தையே அதிகமான பெரிய சபை, பல லட்சம் பேர் வரக்கூடிய சபை தென்கொரியாவோட பால்யாங்கியோட சபை. அந்த சபையினுடைய போதகரை பார்த்த எப்படி ரசிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர். அவருக்கு காச நோய், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். ஒரு சின்ன பிள்ளை போய் அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணவா அப்படின்னு கேட்டுச்சு, துரத்தி விட்டுட்டாரு. திரும்பி அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லுதுங்க, நான் ஒரு ஜெபம் பண்ணவா, நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணவா, நான் உங்களுக்கு தொல்லை தாங்கவேன், சரி ஜெபம் பண்ணுனாரு. இந்த பிள்ளை நல்ல வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுச்சு, உள்ள மாற ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் கொரியாவுக்கு அந்த சிறு பிள்ளை மூலமாக வந்தது என்னமோ அவர் பாலியங்க சோமெல்லாம் வரலாம், ஆனால் அவரை ஆட்கொண்ட அந்த ஒரு சிறு பிள்ளையினுடைய காரியம், அந்த பிள்ளையினுடைய வைராக்கியம், அந்த பிள்ளையினுடைய உறுதித்தன்மை, எப்படியாவது இவர் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது வியாதியிலேருந்து மாறணும், எப்படியாவது இவர் மூலமாக ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். அந்த வைராக்கியம் ஏங்க நம்மகிட்ட வரல? எனக்குள்ள ஆவியானவர் வந்த அந்த கொதிப்பு வரணுமே. அந்த கொதிப்பு வந்தால் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பாங்களே, ஏன் வரல? எனக்குள்ள ஆவியானவர் செயல்படலை. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் ஏதோ எனக்குள்ள ஒரு மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நடத்துவார், அந்நிய பாஷை பேசிட்டு போகலாம், அது வரல. அந்நிய பாஷை அடையாளங்கள், ஆமென் ஆமென் ஆமென், அங்க இருக்கிற நடக்கிற வரங்கள், அது எல்லாம் என்ன பண்ணுதுங்க, நமக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக பயன்படுகிற காரியங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியினுடைய வரங்களை சொன்ன அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நிறைவானது வருதும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். எதெல்லாம் குறைவு சொல்றாருங்க? வரங்களை பூரா குறைவு சொல்றாரு. எது நிறைவாம்? அன்பு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார் 2வது வசனத்தை, 2வது கட்டளை சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அல்லேலூயா. அன்பு நம்மள்கிட்ட இருக்குதாங்க, அதுதாங்க நம்முடைய நற்கிரியைகள். என்னுடைய அன்பு தான் என்னுடைய நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகள் மூலம் தான் அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம், என்னுடைய நற்கிரியை எனக்கிட்ட இருக்கணும். ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா எனக்கு அதெல்லாம் இருக்கணும். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாய் இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினால். ஆமா, உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா சாட்சி என்னங்க? நற்குணங்கள். நற்குணங்கள் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அவனா அவங்கள அடேங்கப்பா கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்? அவங்கள்ட்ட பெருமை பயங்கரமாக இருக்கும்பா. பெரிய ஆள் அவங்கெல்லாம், பண வசதி பெருசவங்க, அவங்களெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள்ட்டலாம் பேசுறது சரியாக வராது. இவங்களா அவங்க ரொம்ப படிப்பாளியா, கேட்டால் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. இல்லைங்க, அது இல்லை, அதை பற்றி பேசலது. நற்குணங்கள் என்கிட்ட இருக்குதா? யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். யாராக வந்தாலும் என்னங்க, பிரதர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், யாரை பார்த்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்கறதுல என்ன காசு கொடுத்தா வாங்க போகிறோம் அந்த காசை? ஆமே, நல்லா பேசுங்களேன், எல்லாரோடையும் பேசுங்களேங்க. எங்கெங்கெல்லாம் போறீங்களோ எல்லார்டையும் போய் பேசுங்களேன். நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல என்னங்க இருங்க? ஆண்டவர் போற இடமெல்லாம் சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு போனாரு, அவரை காட்டி நம்ம பெரிய ஆளுங்களா? ஆமே, ஏன் நம்ம போய் கேட்க வேண்டியதானங்க? நல்லா இருக்கீங்களாங்க பிரதர், நல்லா இருக்கீங்க சார், என்னம்மா நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா? ஏன் ஒரு வார்த்தை கேட்கறதுனால என்ன இருக்கு? நீங்கள் அப்படி கேட்டு பழகி பாருங்கள், உங்களுக்கு கணங்கள் பெருகுமாகும். அல்லேலூயா. உங்களை மற்றவங்க பார்க்கும்போது நல்ல மனுஷன்யா, இந்த நற்கிரியைகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஆமே, நம்ம தான் சர்வரை பார்த்தோம், யோ வாயா தண்ணி வச்சியா இல்லையா, அவன் நமக்கு வேலைக்காரன் இல்லை. நம்ம சாப்பிட போயிருக்கோம், காசை கொடுத்து சாப்பிட்டு வர்றதான் நம்முடைய வேலை. அவனை போய் நீங்கள் நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டு சர்வர் சர்வர் என் தம்பிங்க வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம முத்து கொட்டி போயிருவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சர்வரை போய் ஓய்ங்கிறான், இங்கே வாடாங்கிறான். ஏன் நம்மளை போய் ஏங்கன்னு சொல்லக்கூடாதா? தம்பின்னு சொல்லக்கூடாது, ஒரு அண்ணன்னு சொல்லிட்டா நம்ம என்ன குறைஞ்சிருவோமாங்க? நற்குணம் நம்மள்கிட்ட இருக்குதுங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. யாரை பார்த்தாலும் நல்ல அழகாக பேசக்கூடிய வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஆமே, இருக்கா இல்லையா? பேசி பழகுங்க. இதுதான் ஆவியான நமக்கு சாட்சியாக கொடுக்குற காரியங்கள். அப்போ நம்மளை பக்கத்தில் உட்காந்து பார்த்தானே சொல்லுவாங்க, சே நல்ல மனுஷியா, நல்ல தன்மையாக பேசக்கூடிய ஆளியா. இதுதான் நற்குணம். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குமா? இருக்குமா? இல்லை இல்லை, நான் கேட்குறேன், இருக்குமா? ஆவியானவர் இருந்தா இருக்குமா? இருந்தா நல்லது. ரைட், ஓகே. கலாத்தியர் எழுதின புஸ்தகம்
4:19. சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் பாருங்க, ஒருத்தன்ட்ட கிறிஸ்து உருவாகணும்னா வேதனை, அந்த கற்ப வேதனை போடணும். எத்தனை வாட்டி அவன்கிட்ட போய் சொன்னாலும் அவன் திட்டிகிட்டே இருக்கிறான். ஐயா பரவாயில்ல, நீ அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லி பார்ப்போமே. வேதனைப்பட்டாவது அவனை ஒருத்தர் பெற்று எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைங்களா? பிள்ளை பெற்று எடுக்கிற எவ்வளோ கஷ்டம் ஏங்க, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க? ஆமான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம், கஷ்டமான காரியம். அப்போ அதே போல தான் ஒரு ஆத்துமாவை நம்ம ஆதாயம் பண்ணுறது கஷ்டமான காரியம். அதுக்கு நம்ம கற்ப வேதனை போடணும். அதை தான் பவுல் அப்போஸ்தலர் போட்டார். அதனால தான் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாரு. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் அந்த கற்ப வேதனை அனுபவம் எனக்குள்ளே வரணும். ஏன் நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைக்க போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு. நீங்களாம் என்னையா கட்ட போட போறாங்க? ரொம்ப கஷ்டப்படுங்க. சாவறதுக்கே நான் ரெடியா இருக்கிறேன். ஆமே, இதுதான் சாட்சி. ஆமே, நம்ம பேதுருவை போல பார்த்து உனக்கு ஆண்டவர் தெரியும், எனக்கு தெரியாதுங்க. ஏன்யா இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்தவனா இருக்கோ அவனை அப்படி ஜெயிலில் போட போறாங்களாம்? அப்படியா? என் பேர் அது இல்லைங்க, என் வீடே இது இல்லைங்க. ஆமே, வேதனை சொல்லுகிறது, நான் சாவறதுக்கு ரெடியா இருக்கேன்ப்பா, நீ என்ன ஆவனாலும் செஞ்சுட்டு போ. இந்த சரீரம் என்னைக்கோ சாவ போகுது, எப்படியோ செத்து போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போகிறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன். அதுதான் எனக்கு முக்கியமான காரியம். நாம் மகிமைப்படுவதாக. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், குழந்தையான காரியங்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசராக மாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாம் மாறி இருக்காங்க. நான் பழைய ஆளா இல்லாம புதுசா மாறி இருக்கேனா? என்னுடைய பேச்சில் மாறி இருக்குதா? என்னுடைய செயலில் மாறி இருக்கா? என்னுடைய சிந்தையில் மாறி இருக்கா? என்னுடைய நடத்தையில் மாறி இருக்கா? என்னுடைய பழக்க வழக்கத்தில் மாறி இருக்கா? என்னை பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து இல்லையே உன்ட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருந்தா அந்த வசனம் சரியாக இருக்கு எனக்கு. அதுதான் சாட்சி. நான் பலன் அடைந்தேன், உறுதியாக இருந்தேன், ஆனால் நான் என்ன பண்ணுவாங்க, நான் சாட்சியாய் வாழுவேன். பழையன எதுவுமே கிடையாதுயா, முன்னாடி இருந்த காரியெல்லாம் போயிருச்சு, அவ்வளோதான், இனி அதெல்லாம் கிடையாது, நான் இயேசுவுக்காக எது வேணாலும் நிற்பேன்யா. அந்த அனுபவம் தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியம். இந்த காரியத்தை காதுள்ளவன் கேட்க கடவன். இதை தான் சொல்றாரு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் யார் கேட்கணுங்க? சபையில் இருக்கிறவங்க கேட்கணும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. தட்டிட்டு தான் நிற்கிறாரு. ஏன்டவரை உள்ளே வந்தா என்ன ஆண்டவரை? நான்லாம் வரமாட்டேன். நீ என்னை கூப்பிட்டால் ஒழிய நான் வரமாட்டேன். ஆமாம், ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்ப்பா. இந்த காரியத்தை செய்கிறீங்களா? செய்கிறேன்ப்பா. இந்த காரியத்தை பண்ணுறீங்களா? செய்கிறேன்ப்பா. எல்லாத்துக்கும் ஆண்டே ஓகே. ஆண்டவர் என் வீட்டுக்கு வரீங்களா? முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? சமாதானத்திற்கு ஏற்றவில்லை இருந்தால் தான் உள்ளே வருவார், வெல்கம் பண்ணாதான் உள்ளே வருவார். நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு நடக்குதுங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா அவர் முதல்ல உள்ளே வருவதற்காக உங்கள் வீட்டை தகுதிப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களோட கூட இருந்தால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறத வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா உலக காரியம் தான் நம்ம நிறையா கேட்குறோம். எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அவரை கொடுப்பதற்கு நாம் எடுக்கிற முயற்சி வேறு. ஆமே, மீன் கேட்டிங்களா கொடுப்பாரு, வேலை கேட்டிங்களா கொடுப்பாரு, வீடு கேட்டிங்களா கொடுப்பாரு. ஆனால் அவரை கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டார். ஏன்? நான் என்ன நீ கொடுக்குறீன்னா உன்னுடைய ரத்தத்தை செஞ்சு வரணும். பாவம் மன்னிப்பு வந்தால் தான் நான் உனக்குள்ளே வர முடியும். அங்கே தான் ஆண்டவர் பிரேக் பண்ணி வச்சிருக்கிறார்.
ஆண்டவர் திறந்து நிற்கல, தட்டிக்கிட்டு தான் நிற்கிறாரு. நீங்கள் திறப்பீர்களானால், ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தா இதற்கு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியா நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருங்க. நமக்கு பலன் இருந்து சாட்சியாய் வாழுவோமானால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தட்டுகிற கதவு அல்ல, அவர் உள்ளே பிரவேசிக்கிற வீடாய் மாறும். சகேவிட்ட சொன்னார், வா நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்? மாற்றங்கள் உண்டானதினால இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவர் உள்ளே வரணும்னா நம்ம வீடு மாற்றம் அடையணும். நம்ம வீடு மாற்றம் அடையணும்னா நம்ம அதுக்காண்டி பெயிண்ட் அடித்து எல்லாம் ஆமாம் அதெல்லாம் பண்ணியெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட மாற்றம் இருந்தால் போதுமானது. ஆண்டவர் உள்ளே வந்துடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நான் புதுசாக இருந்தால் போதும். ஆண்டவர் இதாண்டா என் ஆலயன்ட்டு உள்ளே வந்துடுவார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதை தலைகள் தாத்தி நாம் ஜெபம் பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.